பெற்றோரின் எந்த எதிர்பார்ப்பையும் தேசிய கல்விக் கொள்கை பூர்த்தி செய்யவில்லை என்று பிரின்ஸ் கஜேந்திர பாபு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடை சார்பில் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போம் என்று பிரகடனப்படுத்தும் வகையில் புதிய வலைத்தளம் தொடங்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதன் பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பெற்றோரின் எந்த எதிர்பார்ப்பையும் தேசிய கல்விக் கொள்கை பூர்த்தி செய்யவில்லை என்று தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றி இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்த கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பு போர்க்கால அளவில் பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்பதற்கு என்ன அடிப்படை காரணம், அதற்கு மாற்றாக எது இருக்க வேண்டும் என்கின்ற இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்காக பிரத்யோகமாக இன்றைக்கு த சமச்சீர் கல்வி .in அப்படின்னு சொல்லி ஒரு வலைதளத்தை தொடங்கி இருக்கின்றோம். மும்மொழி கொள்கை என்கின்ற பெயரிலேயோ வேறு பெயரிலேயோ தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது மொழி அழிப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆவாதி தொடங்கி மராத்தி வரைக்கும் மொழி அழிப்பு எப்படி நடந்ததோ, எப்படி நார்த் இந்தியா முழுக்க ஹிந்தி பெல்ட் ஆச்சோ, அதே போல சவுத் இந்தியால ஹிந்தி பெல்ட்டாக மாற்றுவதற்கான சூழ்ச்சி தான் இந்த மும்மொழியை தவிர, இந்த மும்மொழி என்பது குழந்தை நலன் சார்ந்ததல்ல, குழந்தை மீது அக்கறை சார்ந்ததல்ல, குழந்தை பல மொழிகளை கற்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலையும் கிடையாது. காரணம் என்னன்னா, ஹிந்தி பேசாத பிற ஆசிரியர்கள் வைக்கணும்ல, அது ஆன் டிமாண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. யாராவது கேட்டா, அப்ப மற்ற மொழிகளை பற்றி யாராவது கேட்டா, அல்லது ஜனத்தொகையை கணக்கில் எடுத்துக்கிட்டு, மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கிட்டு, ஆனா ஹிந்திக்கு மட்டும் எந்த விதமான கேள்வி இல்லாம நாங்க என்ன செய்வோம், நிதியை ஒதுக்குவோம். இப்போ நீங்க எந்த மொழியை வேணாலும் கத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஹிந்தி டீச்சரை தான் கொடுப்பேன்னா நான் எந்த மொழியை எடுத்துக்கிறது?